நான் துரோகி இல்லை, எந்த நிலையிலும் தனிக்கட்சி தொடங்க மாட்டேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடியில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே சோதனைகளை எதிர்கொள்ள முடியும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறினார். பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைத்து 1991ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தவர் ஜெயலலிதா என குறிப்பிட்டார். நான் துரோகம் செய்யவில்லை. ஜெயலலிதா இறந்த பின்னர் கட்டாயத்தின் பேரில் முதலமைச்சராக பதவி வகித்ததாக ஓ பன்னீர்செல்வம் விளக்கமளித்தார். தனிக்கட்சி தொடங்கும் நோக்கமில்லை, அரசியல் பிரமுகர் ஒருவரின் வற்புறுத்தலால் தான் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஒரு மாதமும் தலைமை கழக நிர்வாகி மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவேன். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். 5 ஆண்டுகள் எனக்கு நம்பிக்கை வச்சு அவர் நல்ல முறையில் பணியாற்றுவது, அவங்க நம்பிக்கை வச்சு நீ சட்டமன்ற உறுப்பினராக நான் போய் ரிசைன் பண்ணிட்டு எங்கே நிற்க வேணாம், தயவுசெய்து என்னை வச்சு நாள வேண்டிய இல்லை, நீங்கள் அவசியம் நிற்கணும். ஏன்னு இந்த உங்களெல்லாம் இன்னைக்கு போய் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வேணாம், தனி கட்சி வேணாம் அவர்கிட்ட மறுத்திருக்கேன். என்னை வீட்டுக்கு வந்து நான் யாரும் சொல்ல அரசியல் நாகரிகம் நான் சொல்லலை, இந்த மறுமொழி கூட்டு வந்து நீங்கள் அவசியம் நிற்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தியதன் காரணமாக தான் நான்